கனமழை காரணமாக மன்னார்குடி அருகே ராமபுரம் ஊராட்சியில் 300 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். சசிகுமார், எத்தனை நாட்களான பயிர்கள்? விவசாயிகள் என்ன சொல்றாங்க? இந்த தண்ணீர் வடியக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கடந்த 5 தினங்களாக திருவாரூர் மாவட்டத்தில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இதனால் குறுவை நெற்பயிர்கள் நீரில் சேதமடைந்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் 1.5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டு வந்தனர். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி தற்பொழுது வரை முளைக்க தொடங்கியிருக்கு. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்து வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ராமபுரம் ஊராட்சியில சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி பணியில ஈடுபட்டிருந்தாங்க. அந்த சாகுபடி பணியில தற்போது அறுவடைக்கு தயாராக இந்த நெற்பயிர்கள் வயல்லே இந்த மழைநீர்ல மூழ்கி வயல்லே அந்த நெல்மணிகள்லாம் முளைக்க தொடங்கிட்டு, இதனால விவசாயிகள் இந்த நெல்லை விற்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. குறிப்பா ராமபுரம் ஊராட்சியில இந்த வடிகால் வாய்க்கால முறையா தூர்வாராம இருந்தது. அந்த முறையா தூர்வாராம இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த வாய்க்கால் முழுவதுமே ஆகாய தாமரை மண்டி மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தன. இந்த தற்பொழுது பெய்த கனமழையின் காரணமாக இந்த அறுவடைக்கு தயாராக இந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள்கிட்ட நேரடியாக போய் இந்த விவசாயிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மழைநீரை வடிய வைக்கிறதுக்கு இந்த வடிகால் வாய்க்கால்ல ஆகாய தாமரை செடிகள் மண்டி இருக்கு, கொஞ்சம் தயவு கூர்ந்து இது சரி செய்து கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து அங்கே நின்று தற்பொழுது வரை அந்த ஒரு 5 கிலோமீட்டர் வரை அந்த ஆகாய தாமரை செடி கொடிகளை விவசாயிகள் ஒத்துழைப்போடு அகற்றி வராங்க. இதுக்கு விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உடனுக்குடன் அந்த பணியை செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. ஏதாவது இந்த நெற்பயிர்கள் மழைநீர்ல மூழ்கி சேதமடைந்திருக்கு. இதுக்கு ஏதாவது தமிழக அரசு ஒரு உரிய நிவாரணத்தை வழங்கணும். வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு இந்த பாதிக்கப்பட்ட பயிர்களை நெற்பயிர்களை தமிழக அரசுக்கு எடுத்து முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.